அனைவருக்கும் விக்டரி டுடேனுடைய வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே டிஎன்பிசி அறிவித்துள்ள அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அது குறித்த கல்வி தகுதி, விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு முறை போன்றவற்றை எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பார்க்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அவங்க பிஇ சிவில் படித்திருக்க வேண்டும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இது எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்க வேண்டும். அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் எம்எஸ்சி ஜியாலஜி அல்லது அதற்கு இணையான படிப்பு படித்திருக்க. இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 32 வரை இருக்கலாம். இப்போ எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் 5, பிசிக்கல் ஹேண்டிகேப்கெல்லாம் 5, 10 இருக்கும். தமிழக அரசு நிர்ணயித்துள்ள வயது வரம்பு தளர்த்தப்படும். இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் பேமெண்ட் தான் 150 ரூபாய். 150 ரூபாய். எக்ஸாம் ஃபீஸு 200 ரூபாய். ஃபீஸ் கன்செஷன் உண்டு. ஃபீஸ் கன்செஷன் எஸ்சி எஸ்டிக்கும் சிறப்பு பிரிவினருக்கும் ஃபீஸ் கன்செஷன் உண்டு. ஃபீஸ் தான் ஃபீஸ் கன்செஷன் சொல்கிறாங்க. இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட்டில் பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சிங்களோ அந்த பேப்பர். பேப்பர் 2ல் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி 3 இருக்கும். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி நீங்கள் ஏற்கனவே போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் அனைவருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் புதுசாக படிக்க வேண்டியது என்னென்னா, இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன பாடம் படிச்சிங்களோ அந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும். அதுதான் பேப்பர் 1. அது மட்டும் தான் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இது ஏற்கனவே படித்து கொண்டு இருப்பீர்கள். சரிங்களா? இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் டெஸ்ட்டில் தேர்ச்சி பெற்றுட்டீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரிஜினலாக பார்ப்பாங்க. கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் மெரிட் படி கூப்பிட்டுருவாங்க. சரிங்களா? மெரிட் படி இடஒதுக்கீடு செலெக்ஷன் உண்டு. முக்கியமான தேதிகளை பற்றி பார்ப்போம். அப்ளிகேஷன் 26 ஜூலை ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் டேட்டு 24 ஆகஸ்டோட முடியுது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ கரெக்ஷன் 28. எக்ஸாம் டேட்டு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. எக்ஸாம் டேட்டு 26 அக்டோபர், 10வது மாதம். சரிங்களா? இப்போ 7வது மாதம் முடிஞ்சு, 9வது மாதம் 10வது மாதம் 2 மாதம் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 2 மாதத்தில் நீங்கள் பரிசைக்குங்கள். எவ்வாறு விண்ணப்பிப்பது? இப்போ டிஎன்பிஎஸ்சி கவுட்டின் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க. ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை கொடுங்க. சரிங்களா? லாகின் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டையும் ஓடிபி மூலமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும், ஃபோட்டோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, சிக்னேச்சர் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஃபீஸ் கட்டுறது இருந்தால் ஃபீஸை பே பண்ணுங்கள். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபர்தர் ரெஃபரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நல்லா கவனிங்க. ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னால், லாகின் போகிறதுக்கு முன்னால் அரசு அறிவித்துள்ள, டிஎன்பிசி அறிவித்துள்ள வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? இதில் தகவல் கொடுத்தது தான். சரிங்களா? தவறாக விண்ணப்பித்தா விண்ணப்பத்தினை நீக்கலாம். நிரந்தர பதவியில் தவறான பதிவு கொடுக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இந்த விவரங்களை மாற்ற இயலாது. 4 இதில் ஐடி கடவுச்சொல் மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். 5 மின்னஞ்சல் கடிதங்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. ரைட்டுங்களா? நீங்கள் அப்புறம் மின்னஞ்சலை மாத்திரேன், கடவுச்சொல்லை மாத்திரேன், பாஸ்வேர்டை மாற்ற மாட்டாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க நிரந்தர பதிவு அவசியம். ஏற்கனவே நிரந்தர பதிவு, இப்போ ஏற்கனவே டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு கடவுச்சொல் இருக்கும், பயனாளர் குறியீடு பாஸ்வேர்டு இருக்கும், யூசர் பாஸ்வேர்டு இருக்கும். இல்லைன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. இந்த விண்டோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இதில் போங்க. அப்ளை நவ் அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது தெரியும். இப்போ பாருங்கள், உள்நிலைக, அப்போ இன்புட்டு
பயனாளர் குறியீடு கடவுச்சொல். சரிங்களா? இப்போ சமர்ப்பிக்க அப்படின்றது முடிஞ்சு போச்சு. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, இப்போ கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்றதெல்லாம் இப்போ அது வந்து நீங்கள் வழக்கமாக எல்லாம் பண்ணுற வேலை தான். சரிங்களா? பயனாளர் குறியீடு. ரைட்டுங்களா? பின்னர் கல்வி தகுதி பதவியை செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காலருக்கு பாருங்க, கட்டம் கல்வி தகுதி. என்ன தகுதி? நீங்கள் வந்து பிஇயில் என்ன படிச்சீங்கன்ற கல்வி தகுதி. பதவியின் பெயர் நீங்கள் இன்ஜினியர் சிவிலா எலக்ட்ரிக்கலுக்காக போடுறீங்களா, எந்த குரூப் போஸ்ட்டுன்னு போடணும். சரிங்களா? ரைட்டு. ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இப்போ விண்ணப்ப படிவம் 8 நிலைகளை கொண்டுள்ளது. இப்போ 8 நிலைகளையும் ஒன்னொன்னா பார்த்து ஃபில்அப் பண்ண வேண்டும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தெரிவுக்கான அறிக்கை மற்றும் விண்ணப்பதற்கான நன்கு படித்து அறிந்து கொண்டேன். சரிங்களா? இதில் பதிவு செய்வேன். கவனக்குறைவு இல்லாமல் தட்டச்சு பிழை இல்லாமலும் நான் பதிவு செய்ய வேண்டும். அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்கிட்டே வரணும். ரைட்டுங்களா? அடுத்து 5வது அதே தான் சொல்கிறாங்க. 6வது நிரந்தர பதிவு விவரங்கள் தவறாக இருப்பின் எடிட் ஓடிஆர் என்பதை கிளிக் செய்து நிரப்புவது. தவறான சரி செய்த பின்பு மீண்டும் பதிவு செய்யவும். சப்போஸ் தப்பாக பண்ணிட்டீங்க, எடிட் ஓடிஆர் போட்டு நீ என்ன பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அடுத்து முகவரி, மின்னஞ்சல், கைபேசி சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். சரிங்களா? அடுத்து வந்து தவறான தகவல்களை பதிவு செய்ய உங்களது தேர்வுக்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், வேண்டாம், சரியாவே பண்ணிடுங்க, அவ்வளோதான். ரைட்டு. இப்போ எஸ்எஸ்சி முதுநிலை கல்வி தகுதி அனைத்தையும் பதிவு செய்யவும். தட்டச்சு சுருக்கத்து இது ஏற்கனவே வந்து மற்றவங்களுக்கு, இது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்து ஒவ்வொரு இதுலையும் சேவ் அண்ட் கண்டினியூ. மாற்றுத்திறனாளியா யாருங்க, ஸ்பெஷல் கேட்டகரி, ஆதவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர், இவங்க வந்து கரெக்டாக அந்த காலத்தில் போய் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சரிங்களா? அடுத்த பக்கத்தில் தேர்வு மையம், தேர்வுக்கான பாடங்கள் தேர்வு செய்யவும். ரைட்டுங்களா? இப்போ எல்லாத்தையும் பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். சரியாக உள்ளதென்றால் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்க, இப்போ உங்களுடைய இதுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் 24/8 முடிஞ்சு போச்சா? பேமெண்ட் லாஸ்ட் டேட்டு, நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட்டு 26/10 அக்டோபர். பேப்பர் 2 பேப்பர் 1 பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து இந்த கடைசி காலத்தில் அப்ளை நவ்னு வந்து ரெட் லெட்டரில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரெட் லெட்டரில் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வரும்? கிளிக் அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த இது பார்த்தீங்களா? இப்போ பயனாளர் குறியீடு கடவுச்சொல் வந்து விட்டோன்னே இப்போ நீங்கள் உங்களுடைய எல்லா விவரங்களையும் சப்மிட் பண்ணி எல்லாம் ஒரு தடவை சரி பார்த்த பிறகு உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் படிக்க போயிருங்க. சரிங்களா? இப்போ எந்த மாதம்? அக்டோபர் மாதம் பரீட்சை. கரெக்டாக 2 மாதம் பரீட்சை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பரீட்சையினுடைய எல்லா பகுதிகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒன்று தான் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. என்ன படிக்க போகிறீங்க? இன்ஜினியரிங் பாடத்தில் நீங்கள் படிக்க போகிறீங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸு இதெல்லாம் வந்து ரீசனிங் அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து கொண்டு இருப்பீர்கள். ஆகவே அதை பற்றி நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இது நமது அரசாங்கத்தினுடைய போஸ்டிங். இதில் வந்து ரிசர்வேஷன் மற்ற இதை எல்லாமே உங்களுக்குள்ள அனைத்துமே உண்டு. இப்போ இந்த காலத்தில் வந்து நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ வந்து இடபிள்யூஎஸ் ஓசியிலிருந்து எஸ்டி வரைக்கும் அனைவருக்கும் அவர்கள் உரிய இடஒதுக்கீடு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி வழங்குகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்களில் 50% தான் இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள், பிற மாநிலங்கள் என்னன்னு தெரியல, 69% இடஒதுக்கீடு. ஆகவே உங்களது கம்யூனிட்டி உங்களுடைய ரிசர்வேஷனுக்கு ஏற்ற உங்களுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு நீங்கள் அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவீர்கள். ஆகவே உங்களுக்கு போட்டியே யார் அப்படின்னா உங்களுடைய கேட்டகரியில் இருக்கவங்க தான் உங்களுக்கு போட்டி. ஆகவே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் மீண்டும் சொல்கிற மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டு இருக்கவள் தொடர்ந்து தயார் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் நான் தொடர்ந்து காணொளி போடுறேன். சரிங்களா? என்னைக்கோ அது ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது வந்து கஷ்டம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் படித்தா நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம்னாலும் அரசு வேலைக்கு போயிடலாம். இதைத்தான் உறுதியாக சொல்கிறேன். நான் பல்வேறு விழிப்புணர்வு மீட்டிங்களோட நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து 100 மணி நேரம் படித்தீங்கன்னா சவால் விட்டு சொல்கிறேன், நீங்கள் நிச்சயமாக அரசு வேலைக்கு செல்லலாம். எல்லா புக்கையும் மெட்டீரியலையும் ரிசோர்ஸஸையும் கம்ப்யூட்டரில் இருந்தாலும் சரி பேப்பரில் இருந்தாலும் சரி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு 100 மணி நேரம் உட்காந்து ஒரு டைம் டேபிள் போட்டு படிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உறுதி. ரைட்டுங்களா? அதற்கு தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, வெற்றி நிச்சயம். சரிங்களா? இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார், விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ். இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் முதலாளி ஆக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் சேவையாக செய்து வருகிறது. இந்த நிறுவனமானது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நிறுவனம், அதாவது கருத்தியல் நிறுவனம், கருத்தியலை பரப்பக்கூடிய நிறுவனம். என்ன கருத்தியலை பரப்ப போறோம்? நேர்மையான ஒளிவு மறைவற்ற செய்திகளை வழங்குவது. இதுல எந்த விதமான மறைமுகமான விஷயங்கள் இல்லை. அனைவருக்குமான ஒரு விழிப்புணர்வு நிறுவனமாகும். இந்த நிறுவனம் ஒரு சேவை நிறுவனம். நேர்மறையான எண்ணங்களை உங்களிடம் பரப்புவதே எங்களுடைய நோக்கம். அனைவருக்கும் பொதுவான நிறுவனமாகும். ஆகவே நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்க அலுவலக நேரத்துல நீங்க என்ன செய்யலாம்? தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தொடர்புகள் வரவேற்கப்படுகின்றன. ஆகவே அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, கல்வி என்பது அங்கீகாரம், வேலைவாய்ப்பு என்பது அதிகாரம். நீங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதே எங்கள் நிறுவனத்தினுடைய கருத்தியல் சித்தாந்த கோட்பாடு ஆகும். உங்கள் அனைவரையும் கருத்தியல் ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன்படி தொடர்ச்சியாக ஒரு வேலைவாய்ப்புக்கு வெற்றியடை செய்வதே எங்கள் நிறுவனத்தினுடைய நோக்கம் ஆகும். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த காணொளியை பார்த்து மகிழுங்கள், பகிர்ந்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.